ஹாய் ஹலோ தமிழத்து வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது போல் வீடியோஸ் நிறைய பார்க்கணுன்னா எல்லாரும் மறக்காமல் தமிழத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் இந்த மாதிரி மணி கூட எப்படி போடுறதுன்னு தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வரும். அதுதான் நம்ம எப்படி போடுறதுன்னு சொல்லித்தர போகிறேன். இதுக்கு நான் நார்மல் பேஸ் போட்டு அதுக்கப்புறம் கிராஸ் கட் பண்ணி எப்படி போடணுன்றத விளக்கமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு நான் உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன். வாங்க இப்போ வீடியோவுக்கு போகலாம். இதுக்கு தேவையானது சொல்கிறேன். 3 ரோல் ஒயர் கோல்டன் கலரில் எடுத்திருக்கேன். பீட்ஸ் ராணி ரோஸ்லேயும் ஃப்ளூரசன் கலர்லேயும் எடுத்திருக்கேன். அளக்க ஸ்கேலு, கட் பண்ண கட்ரு. வாங்க இப்போ மெஷர்மெண்ட் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம மெஷர்மெண்ட் பார்க்கலாம். நான் 8.5 அடியில் 34 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். எனக்கு 2வது ரோலில் இதான் மீதி. இன்னும் 3வது ரோல் நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. இந்த 34 ஒயரையும் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு நார்மல் பேஸ் போட்டுக்கணும். நான் நார்மல் பேஸ் போட்டுட்டு எந்த அளவுக்கு போடணுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நார்மல் பேஸ் போட தெரியாதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் பேஸ் போட்டு முடிச்சிட்டேன். இந்த 34 ஒயரையும் நான் ஜாயின் பண்ணி போட்டுட்டேன். அகலம் நான் 12 நாட் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், 12 நாட் போட்டிருக்கேன். இந்த சைடு மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எப்பயுமே நம்ம அளந்து விடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி சரிசமமாக அளந்து விடாமல் 11 இன்ச்சு கம்மி பண்ணி அளந்து விட்டுக்கிட்டேன். அப்போ எனக்கு இந்த சைடும் எனக்கு சரியாக வந்துருச்சு. அதே மாதிரி நீங்கள் இந்த சைடு 11 இன்ச்சு கம்மியாக அளந்துக்கோங்க. ஏன்னா நம்ம சரிசமமாக இப்போ 8.5 அடி எடுத்தோம்ல, அதை நம்ம சரிசமமாக மடிப்போம் பார்த்தீங்களா, அப்போ 11 இன்ச்சு குறைச்சிக்கோங்க. இனிமேட் நாம் ரன்னிங் ஒயர் வச்சு சாதாரணமாக எப்பவும் போல் நம்ம போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். இப்போ எனக்கு 2 ரோல் முடிஞ்சிடுச்சு. இது 3வது ரோலை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வாங்க இது எப்படி நம்ம போட்டு கார்னர் திருப்பலான்றதை நான் சொல்கிறேன். இப்போது நான் இங்கேருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். கொஞ்சம் ஒயர் விட்டுட்டு ஏற்கனவே எல்லா வீடியோவிலும் நான் எப்படி கார்னர் திருப்பணுன்றத சாதாரண கூடைக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நார்மல் நாட் கூடைக்கு அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன். இப்போ நான் இது வரைக்கும் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நாம் ஃபஸ்ட்டு கார்னர் திருப்ப போகிறோம். இந்த ஒயர்லேருந்து நம்ம இப்படி திருப்பி இழுத்து வச்சு தான் போடணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு கார்னர் திருப்பிட்டோம். இங்கெல்லாம் பாருங்கள் டைமண்டாட்டம் வரும். இந்த இடத்துல மட்டும் முக்கோணமாக வரும். இப்படி முக்கோணமாக வந்திருந்தால் தான் நாம் கார்னர் திருப்பிருக்கிறது கரெக்டு. இதே மாதிரி தான் மற்ற 3 கார்னரையும் திருப்பிட்டு வரணும். அதுக்கப்புறம் இந்த இடம் வந்தோடனே நம்ம ஏணிப்படி முடித்து போடணும். நான் ஏணிப்படி முடித்து போட்டு எப்படி சாதா கொண்டு போடணுன்றதை சொல்லி கொடுத்துருக்கேன். அதேமாதிரி ஏணிப்படி முடிச்சு இல்லாமல் போடுறதையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது உங்களுக்கு வசதியோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 5 லைன் போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு இல்லாமல் போடுறதும் ஏணிப்படி முடிச்சு போடுறதும் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் சுற்றி போட்டு வந்துட்டேன். 5 லைன் போட்டிருக்கேன். நம்ம பேஸ் போட்டுட்டு 5 லைன் போட்டிருக்கோம். இப்போ நான் ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விடுறேன். சொருகிற அளவுக்கு விட்டுட்டு நாம் ரன்னிங் ஒயரை கட் பண்ணியாச்சு. இனிமேட்டு மேலே போடும்போது தான் ரன்னிங் ஒயர் தேவைப்படும். இதை நாம் இந்த சைடில் அப்படியே சொருகி விட்டுடணும்.
இப்போ கூடைக்கு அடுத்த இது எப்படி போடுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், நான் 2 ஒயர் எடுத்து இப்போ ஒரு நார்மல் நாட் போடுறேன். அடுத்த 2 ஒயர் எடுத்து ஒரு நார்மல் நாட் போட்டுக்கிறேன். இப்போ இருக்கிற எல்லா ஒயர்லேயும் நம்ம 2 எடுத்து நம்ம நார்மல் நாட் போட்டுக்கணும். பாருங்க, இதே மாதிரி 2 ஒயராக எடுத்து நம்ம நார்மல் நாட் இப்படியே சுற்றி போட்டுட்டு வரணும். நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி ஃபுல்லாக போட்டோன்னா இந்த மாதிரி தான் வருங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி வரணும். அதாவது 2 நாட்டுக்கு மேலே 3ஆவதாக ஒரு நாட்டு, மேலே ஒரு நாட் வரும், கீழே 2 நாட், மேலே ஒரு நாட், இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டுக்கணும். இதுக்கப்புறம் போட்டுட்டு என்ன பண்ணணுன்றதை சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரும். இதில் நாம் என்ன பண்ணோன்னா, இதான் நம்ம இந்த சைடு வால்க்கு அப்புறம் வர இந்த 2ஆவது இதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இப்போது இந்த மாதிரி 2 ஒயர் வரும். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி 2 ஒயர் வரும். இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. இப்போது ரைட் சைடில் வர ஒயரில் நாம் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு பண்ணோன்னா இப்படி க்ராஸாக வரும். இந்த க்ராஸாக வர்றதில் நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளூரசன்ட் கலர் பீட்ஸை கோக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இப்படியே நம்ம ஒயரை கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி இப்படி உருட்டி தான் நாம் இதை உள்ளே நுழைக்கணும். ஏற்கனவே நான் பீட்ஸ் கூட போடும்போது இந்த மணி எப்படி கோக்கணுன்றதை சொல்லி கொடுத்துருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் தரேன், அதையும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு 10, 12 இல்லைன்னா 8 நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கோத்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்காக 1 கோத்து காமிக்கிறேன். அதுக்கப்புறமா அடுத்த நாட்டில் வந்து நான் வந்து இந்த ராணி ரோஸை கோக்க போகிறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நாம் இதில் எடுத்து இந்த ஃப்ளூரசன்ட் கலர் போட்டோம் ரைட் சைடில் இருக்கிறது. அடுத்த நாட்டில் இருக்கிற ரைட் சைடு ஒயரை எடுத்து இப்போது இந்த ராணி ரோஸை நாம் கோக்க போகிறோம். இந்த மாதிரி கோத்துக்கணும். அதுக்கப்புறமா இருக்கிறதுல வந்து நாம் வந்து ஃப்ளூரசன்ட் கோக்கணும். அதுக்கு அடுத்ததில் ராணி ரோஸ். இது மாதிரி ஒன்று விட்டு ஒன்று இதே மாதிரி கோத்துட்டே வாங்க. நான் உங்களுக்கு கோத்துட்டு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கோத்து வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு கூட போடும்போது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஒரு தரமும் கோக்கணும், நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கோத்து வச்சுக்கோங்க. வாங்க இப்போ எப்படி போடலான்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ஃப்ளூரசன்லேருந்து ஒரு மணி, அதை பார்த்துக்கோங்க. ஃப்ளூரசன்லேருந்து ஒரு மணியை இப்படி கொஞ்சமாக இழுத்துக்கிட்டே வரணும். மெதுவாக இழுத்துக்கிட்டே வாங்க, வேகமாக இழுக்காதீங்க. எடுத்துட்டு அடுத்த சைடில் ஒன்று நம்ம மணி கோக்காத இருந்தது ஒயரை எடுத்துக்கணும். இப்போது இந்த மணி இருக்கிறதுல ஒரு சுற்றி இந்த மணி கோக்காத ஒயர்லேருந்து ஒரு மடித்து நாம் ஒரு நார்மல் நாட் போட்டுக்கணும். கொஞ்சம் நல்லா இழுத்து வச்சு தான் போட்டுக்கணும், கேப் விடாதீங்க. இந்த மாதிரி போட்டுக்கணும். நல்லா பாருங்கள். இப்போது அடுத்த ஒயர் வந்து இப்போ நம்ம புதுசாக போட்டது மேலே வந்திருக்கு. இப்போது மணி உள்ளது கீழே இருக்குது. அடுத்த கலர் நாம் இப்போ ராணி ரோஸை கீழே தள்ளிட்டு வந்துடுறோம். வந்துட்டு இங்கே மணி கோக்காத இன்னொன்று ஃபஸ்ட்டு போட்ட நாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதோடு சேர்த்து வச்சு நாம் ஒரு நார்மல் நாட் போட்டுடணும்.
நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போது அடுத்தது இந்த மணி உள்ளதில் நாம் அடுத்தது கோக்கணும். இதே மாதிரி தாங்க நம்ம ஃபுல்லாக கோத்துக்கிட்டே வரணும். கோக்கும் போதே ஆர்டராக கோருங்க, ஒன்று விட்டு ஒன்றுன்னு, இல்லைன்னா கலர் மாறி மாறி வந்துடும். இதுக்கப்புறம் நாம் ஒரு ராணி ரோஸ் சேர்த்து இதே மாதிரி போட்டுக்கிட்டே வரணும். நீங்கள் பாருங்கள், நான் 3 லைன் போட்டு வந்துட்டேன். நான் உங்களுக்கு திரும்பவும் ஃபஸ்ட் லைன்லேருந்து போடுறது எப்படின்னு திரும்பவும் போட்டு காமிக்கிறேன். உங்களுக்காக கொஞ்சம் நான் கேப் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம இந்த ட்ரையாங்கிள் போட்டு விட்டோமா, நம்ம ரைட் சைடில் பீட்ஸ் கொடுத்துருக்கோமா, அதுலேருந்து ஒரு மணியை எடுத்து நாம் இது மேலே இப்படி வச்சுடுறோம். அடுத்தது இந்த ரைட் சைடில் இருக்கிறத மடக்கி இந்த சைடில் இருக்கிறதுல, அதாவது மணி கோக்காமல் இருக்க பாருங்கள், அதை நம்ம மடச்சி வச்சு எப்பவும் போல் ஒரு நார்மல் நாட் போட்டுக்கிறோம். இது முதல் இது. அதே மாதிரி இப்போது இதிலேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. நமக்கு எங்கே மணி கோத்துருக்கோமோ அதிலேருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு லைனு இங்கே பாருங்கள், மணி எதுலேருந்து வருதோ அதில் கீழே விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு மணி இல்லாததை நம்ம இப்படி வச்சு மடித்து நம்ம பாட்டு ஒரு நார்மல் நாட் போட்டு போக வேண்டியது தான். இப்போது அடுத்த லைனுக்கும் இந்த பாருங்க மணி வச்சு நாம் ஒரு மடித்து இப்படியே போட்டுடணும். இது நான் செகண்ட் லைன் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், செகண்ட் லைனில் நான் இங்கே மணி இழுத்துட்டேன். அதே மாதிரி இப்படி மடிச்சுட்டு இன்னொரு நார்மல் நாட் போட்டேன். அடுத்தது இங்கே கீழே இருக்கிறது இதான் செகண்ட் லைன் வருது பாருங்கள். அதுக்கும் ஒரு மணி வச்சு இப்படி இழுத்துட்டு ஃபோல்டு பண்ணி இப்படியே நாம் எல்லா லைனும் போட்டுக்கிட்டே வரணும். இது பாருங்கள், இழுத்துட்டேன். இது மாதிரி நம்ம முன்னாடியே கோத்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு போடும்போது ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கோத்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது தேர்ட் லைன் போட போகிறேன் பாருங்கள். இழுத்தாச்சு. இது ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஒயரை எடுத்து நம்ம மணி இருக்கும் அதை நம்ம இழுத்து வச்சு போடணும். இப்படி கிராஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ராணி ரோஸ்லேயே வரும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஃப்ளூரிசனில் வரும். இப்படி நேரில் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ராணி ரோஸ், ஒரு ஃப்ளூரிசன், ஒரு ராணி ரோஸ், ஒரு ஃப்ளூரிசன், அந்த மாதிரி வரும். இது ஒரே கலராக வேணாலும் போடலாம். நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 4வது லைன் போடுறோம் பாருங்கள். இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக இந்த கூடையை முடிக்கணும். நான் எந்த அளவுக்கு மணி போட்டு ஸ்டாப் பண்ணுறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் ஃபுல்லாக போட்டுட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நான் 14 லைன் பீட்ஸ் வச்சு போட்டிருக்கேன். மேலே 4 லைன் போட்டிருக்கேன். நான் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தான் மடித்து விட்டுருக்கேன். இது சொருகும் போது பாருங்கள், நான் இந்த 2 சைடு ஒயரையும் ஒரே லைனில் வரா மாதிரி சொருகி விட்டுருக்கேன். இதையும் இப்படி போகிற மாதிரி, இந்த ஒயர் இப்படி போகிற மாதிரி சொருகி விட்டுருக்கேன். ஈஸியாக இருக்கும் இது. இதுக்கு வந்து நான் உருட்டு கைப்பிடி தான் போட்டிருக்கேன். 3 ஒயர் வச்சு போட்டிருக்கேன். 7 அடி எடுத்து போட்டிருக்கேன். உள் ஒயர் வந்து 5 அடி கொடுத்துருக்கேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட பொண்ணான கமெண்ட்ஸ் அனுப்புங்க. மறக்காமல் தமிழ் எத்திக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.